ஹாய் வணக்கம் நண்பர்கள் அனைவரும் நலமா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம முகநூல் பேஜில் அந்த ஃபாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, எழுத்து இங்கிலீஷு தமிழ். ஸோ இங்கிலீஷில் எப்படி நம்ம வந்து நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது. இதில் உங்களுக்கு எதாவது வித்தியாசம் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் எப்படி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இந்தமாரி இங்கிலீஷ் வேர்டு ஃபுல்லாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த ஸ்டைலிஷ்ன்றதுக்கு ஒரு ஃபாண்ட் ஒன்று போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுதாங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், வேறு ஒரு ஃபாண்ட்டை மாற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள், மாற்றின ஃபாண்ட் எல்லாமே மாற்றிடுச்சிங்களா? ஸோ இப்படி தான் நீங்களும் பண்ண போகிறீங்க. இதை அந்த ஃபாண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தரேன் எப்படின்றது. ஸோ நான் ஃபாண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பேஜ் நார்மலாக எப்படி இருக்குதோ அப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் இது டிஃபால்ட்டாக வரக்கூடிய ஃபாண்ட் ஸ்டைலு, இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு கூகுளில் போய்ட்டு குரோமா வெப் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குது. ஸோ அதோட குரோமா யூஸருக்குலாம் ஒரு சைட் இருக்குது. அதில் எந்த வைரஸும் இருக்காது. அதில் போனீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். குரோம் வெப் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடியதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபேஸ்புக் ஃபாண்ட் சேஞ்சர்னு சொல்லி டைப் பண்ணணும். அது எக்கச்சக்கமானது, கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்குது. ஃபேஸ்புக்கை பார்த்தின இங்கே விஷயங்கள் எல்லாமே இதில். ஃபேஸ்புக் ஃபாண்ட் சேஞ்சர்னு போட்டேன். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வருது. ஃபேஸ்புக்குன்னு போட்டோன்னே என்னென்னமோ வருது. ஸோ நம்மளுக்கு தேவையானது ஃபேஸ்புக் ஃபாண்ட் சேஞ்சர், இது மட்டும் போதும். ஸோ கொடுங்க. ஸோ ஆட் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ஃபாண்ட் சேஞ்சர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது அப்படி வரலன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் போய்ட்டு அது ப்ளக்இன் நம்ம போட்டுக்கிறது, அது பேர் ப்ளக்இன். ஸோ அந்த ப்ளக்இன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதான் இருக்குது. ஸோ இந்த எனபிள் இந்த டிக் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு காட்டணும்னு அர்த்தம். அந்த எனபிள் டிக் பண்ணலாம் மறைஞ்சிருக்குதுன்றது அர்த்தம். நீங்கள் டிக் பண்ணலாம், டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இதை பண்ணி இந்த இடத்துல வந்துடும். அது உடனே இப்போ ஃபேஸ்புக் நம்மளுடைய முகநூல் பேஜுக்கு பாருங்க, போய்ட்டு இந்த ஆப்ஷன் மேலே லெஃப்ட் கிளிக் பண்ணுறீங்க. லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதெல்லாம் ஹைட்டில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான், இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அது வருமே அது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னென்னு பார்ப்போம். ஸோ அது ஆல்ரெடி ஏரியலில் தான் வரும். ஏரியல்ன்றது டிஃபால்ட் ஃபாண்ட்டு, ஏரியலில் தான் வரும். ஸோ என்னென்ன ஃபாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டைல் இட்டாலிக், அதாவது வந்து சைட்லேருந்து வரும், கொஞ்சம் சைடாக தெரியும். ஸோ இது 3வது அந்தமாரிலாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ நார்மல்லே இருக்கட்டும், நம்ம செக் பண்ணி காட்டுறோம். ஸோ இதுவும் அப்படி தான். போல்டுனா கொஞ்சம் பெருசாக காட்டும் எழுத்துலாம். ஸோ நல்லா டார்க்காகவும் காட்டும். ஸோ போல்டர், ஸோ லைட்டர். ஸோ பாருங்கள், அந்த லைட்டர்ன்றதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஒன்லி நமக்கு மட்டும்தான் தெரியுமே கோசம் அதர் பார்ட்டி யாராவது நம்ம ஃபேஸ்புக் மூலம்னா எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணுக்கு ஸ்டைலாக பார்த்து காட்டிக்கிறோம். தீமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கு ஃபாண்ட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் நம்ம அழகாக வச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டை பார்த்துட்டோம். ஸோ டன் வேணால் கொடுத்து பாருங்கள். சில பேருக்கு மாறாமல் இருந்துச்சுன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்துங்க. சில சிஸ்டம் அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கும், அதனால் ரீஃப்ரெஷ் எதுவும் எடுத்துக்காது. திரும்ப நான் நல்ல ஃபாண்ட்டாக ஒன்று வச்சு காட்டுறேன். திரும்ப என்ன ஃபாண்ட்டு, நான் எதுவும் ஸ்டைலான ஃபாண்ட்லாம் வச்சில்ல, டிஃபால்ட்டாக சிஸ்டத்தில் வந்தது தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அப்படி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், தேடுவோம். இங்கே பட்டர் செரின்னு ஒரு ஆப்ஷன் வந்தது. இங்கே பாருங்கள், பட்டர் செரி, புல்லட் ரவி எல்லாமே கேப்ஸில் வந்துடுச்சு. ஸோ இங்கேயும் பாருங்கள், டன் கொடுத்துருங்க. இங்கேயும் பாருங்கள், எல்லாமே கேப்ஸில் வந்துடுச்சு. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டைலாக நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். கேண்டில், கேட்டர் 1.
ஸோ பாருங்கள் கேரக்டர் 1 நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டைலில் ஏதாவது லைட்டர்னு கொடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட்டர் ஸோ எடுத்துக்கல, போல்டு எடுத்துக்கிச்சு. லைட்டர் எடுக்குது, ஸோ அந்தளவுக்கு லைட்டாக இல்லை. ஸோ போல்டு டூ அதுவும் அப்படி தான் இருக்குது. நார்மலில் கொடுத்துருவோம், நல்லா தான் இருக்குது. ஸோ வேறு ஒரு ஃபாண்ட் கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஃபாண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோ முடிச்சுப்போம். சரி ஓகே, இப்படி தான் நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். எவ்வளோ டிசைன் வேணாலும் இருக்கும். இந்த ஃபாண்ட்லேயே நிறைய கலர் கலராக வர வைக்கலாம். பட் அதெல்லாம் வந்து அன்யூஸ்ஃபுல். ஸோ யூஸ்ஃபுல்லானது மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். ஸோ இன்னொரு ஃபாண்ட்டையும் செக் பண்ணி பார்த்துப்போம் எதுக்கும். ஸோ டோமினியன் அப்படின்ற டோமினியன் ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை பாருங்கள். இந்த ஃபாண்ட்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் இதனுடைய பிக்சல் ரேஞ்சை மாற்றுறதுனாலும் மாற்றலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20ன்னு கொடுத்து பார்ப்போம். ஸோ பாருங்கள், அப்படி 20 இல்லைனா ஒரு 35ன்னு கொடுத்து பாருங்கள். சரி ஒன் டைம் ஏதோ கொஞ்சம் சம் ப்ராப்ளம் இருக்குது. சரி அதை விட்டுடுங்க. அதுமாரி நீங்கள் கொடுத்து பாருங்கள். எடுத்துக்கிற சிஸ்டத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டு தேவையில்லை, எனக்கு ஃபாண்ட்டு நல்லாவே இல்லை அப்படின்னீங்கன்னா இதில் போங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் இல்லைனா லெஃப்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிமூவ் ஃப்ரம் குரோமோ, இது குரோமோவிலேருந்தே சுத்தமாக நம்ம போயிட்டு எக்ஸ்டென்ஷன் போயிட்டு இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் ஃபாண்ட் சேஞ்சர் இதில் போய் இங்கே டெலிட் பண்ணாமல் இங்கேயும் டெலிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டெலிட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம். இங்கேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இது ரிமூவ் ஃப்ரம் குரோமோ அப்படி ஓடிப்படும். இல்லை இந்த பட்டன் எனக்கு தேவையில்லை, இங்கே ஹைட் பண்ணி வைக்கணும்னா பட்டனையும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மேனேஜ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா பாருங்கள், அதுவும் அதே தான் வருது. ஸோ இங்கேயும் டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க. ஸோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இதை டவுட்டு கேட்டாங்க. ஸோ அதேமாரி ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.